அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையிலே திருச்சி உறையூர் குளுந்தலாயி அம்மன் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் குட்டி குடித்தல் குளுந்தலாயி அம்மன் வரலாறு நூலின் நூலாசிரியர் ஹரிஷ் பிரபாகரன். வணக்கம். இந்த திருச்சிராப்பள்ளி அப்படின்னாவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளங்கள் திருச்சிக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அதில் முக்கியமாக வழிபாடு தெய்வங்களில் இந்த குளுந்தலாயி அம்மனும் ஒன்று. அப்போ இந்த குளுந்தலாயி அம்மன் குறித்து எடுத்து சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் எல்லை தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுவும் குறிப்பாக பெண் தெய்வங்களை திருச்சி மக்கள் வழிபடுவாங்க. இந்த பெண் தெய்வங்களுக்கு ஒரு ஆண் தெய்வம் காவல் தெய்வமாக இருக்கும். அது வேற யாரும் இல்லை, நம்ம கருப்பண்ண சுவாமி தான். இந்த ஆண் தெய்வம் ஆட்டுக்குட்டிகளோட ரத்தத்தை குடிக்கிறத குட்டி குடித்தல்னு சொல்லுவாங்க. அதில் குளுந்தலாயி அம்மன் திருவிழா உறையூர் பகுதியில், திருச்சி பகுதியிலையும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. இந்த சாமி திருவிழா காலங்களில் ஓலை பிடாரியா, அதாவது ஓலையில் செய்யப்பட்ட தெய்வமாக தேரில் வலம் வரும். இது ரொம்ப திருச்சி மாவட்டத்தில் இதே போன்ற பல தெய்வங்கள் இருக்குது. திருச்சி உறையூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது சோழர்களுடைய தலைநகரம். சோழர்கள் வழிபட்ட பெண் தெய்வம் எது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோழர்கள் மட்டும் இல்லை, தமிழ் மன்னர்களாக இருக்கட்டும், போர்க்குடி வீரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வழிபட்ட தெய்வம் கொற்றவை. கொற்றவை தான் போர் வீரர்களுடைய முதன்மை தெய்வம். போர் வீரர்களுக்கும் ஆதி இன தெய்வமாக இருக்கக்கூடியதும் கொற்றவை தான். இந்த கொற்றவையை வழிபடுறதுக்கு சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் போன்ற அனைத்து மன்னர்களும் தவறினதே கிடையாது. சோழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியோட அனைத்து எல்லைகள்லையுமே ஒரு கொற்றவை சிலையை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறது தான் அவங்களுடைய மரபு. அதே மாதிரி உறையூரில் சுற்றி இருக்க முக்கியமான 7 பகுதிகளில் 7 கொற்றவை காளிகளோட சிலைகளை வைத்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் பிற முக்கிய எல்லைகளிலையும் ஒவ்வொரு கொற்றவை சிலைகளை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கொற்றவை காளிகள் காலப்போக்கில் பெயர் மாறி, வழிபாட்டு முறைகள் மாறி, கொற்றவை வழிபாட்டுடைய எச்சமாகவே இந்த குளுந்தலாயி அம்மன் போன்ற ஓலைப்பிடாரி தெய்வங்களுடைய வரலாறுகள் அறியப்பட்டு இருக்கு. அதில் குளுமாயி, குளுந்தலாயி, திருவனந்தாயி, காராயி, இன்னும் ஆராயி, இரணியாயி போன்ற 6-7 தெய்வங்கள் சகோதரிகள் அறியப்படுறாங்க. இதை தவிர இன்னும் 70க்கும் மேற்பட்ட பெண் காவல் தெய்வங்கள் ஓலைப்பிடாரியா திருச்சியுடைய எல்லைகளை காவல் காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த நூல் குளுமாயி அம்மனுடைய முதல் தங்கையான குளுந்தலாயி அம்மனுடைய வரலாற்றை பற்றி பேசுது. இந்த குளுந்தலாயி அம்மனுடைய காவல் தெய்வம் செங்குளத்து கருப்பண்ண சுவாமி. குளுந்தலாயி அம்மனோட வரலாறு சரியா 16ஆம் நூற்றாண்டில், அதாவது ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி காலத்தில் நடந்ததா நமக்கு தெரிய வருது. அந்த காலகட்டத்தில் குளுந்தலாயி அம்மன் ஒரு விவசாயி வீட்டில் ஒரு மகளாக பிறந்திருக்காங்க. அதாவது உழவு தொழில் செய்யும் மக்கள் வீட்டில் மகளாக பிறந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு செங்குளத்து கருப்பண்ண சுவாமி காவலாக நின்றுருக்காரு. அதுக்காக செங்குளத்து கருப்பண்ண சுவாமிக்கு ஆட்டு உதிரத்தை கொடுக்கறதா குளுந்தலாயி அம்மன் வாக்கு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் குட்டி குடித்தல் திருவிழா நடக்குது. இந்த குளுந்தலாயி அம்மனுடைய எல்லை திருச்சி மாவட்டத்தையும் தாண்டி இன்னும் 3 ஊர்களில் இருக்கு. மொத்தமாக சொல்ல போனால் 7 ஊர்களில் குளுந்தலாயி அம்மனுக்கு திருவிழா நடக்குது. இன்னைக்கு நம்ம ஊர் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒவ்வொரு ஊர் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஏரியா அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் ஊராகவும் கிராமமாகவும் இருந்திருக்கு. அந்த வகையில் 7 ஊர்களுக்கு இந்த குளுந்தலாயி அம்மன் காவல் தெய்வம். விருப்பாச்சிபுரம்னு சொல்லக்கூடிய வண்டிக்கார தெரு, வைக்கோல்கார தெரு, மட்டைக்கார தெரு, சோழராஜபுரம் அப்படின்ற வாத்துக்கார தெரு, இதையும் தாண்டி இந்த உறையூர் பகுதியும் தாண்டி முசிறி, தொட்டியம் போன்ற பகுதிகளிலையும், திருச்சியை தாண்டி உள்ள நாகப்பட்டினத்திலையும், ஏன் இந்தியாவையும் தாண்டி இருக்கக்கூடிய இலங்கையிலையும் இந்த தெய்வத்துக்கு எல்லைகள் இருக்கு. ஆனால் இதில் நம்ம காலம் கடந்து ரொம்ப வருடங்கள் கடந்து வந்துட்டோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த ஊர்கள் எல்லாத்துலேயுமே 6 ஊர்களில் திருவிழா இன்னைக்கு நடைபெறலை. விருப்பாச்சிபுரம் நான் சொல்லக்கூடிய ஒரே இடம், அதுவே வண்டிக்கார தெரு, வைக்கோல்கார தெருவா 2ஆ பிரிஞ்சு மாசி மாதத்திலையும் பங்குனி மாதத்திலையும் திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. இந்த திருவிழா அப்படின்றதே ஒரு நிறைய விஷயங்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயமா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் முதல் படி ஊர்க்கூட்டம் போடுறது. ஊர்க்கூட்டம்ல திருவிழாவுடைய நிறை குறைகள், கணக்கு வழக்கு இதெல்லாம் பேசி திருவிழாவுக்கு நாள் குறிப்பாங்க. அடுத்தபடியாக காப்பு கட்டுதல் நடைபெறும். இந்த காப்பு கட்டத்தலோட முக்கிய பணியே செங்குளத்து கருப்பண்ண சுவாமி திருவிழாவை எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறது தான். அது நடந்ததுக்கு அப்புறம் தெருவேடம். இந்த தெருவேடம்ன்றது காத்தவராயனுடைய வரலாறோட தொடர்புடையது. காத்தவராயன் ஆரியமலையை கவர்றதுக்காக என்னென்ன வேடங்கள் போட்டாரோ அந்த வேடங்கள்லாம் தரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வீதியில் வலம் வருவாங்க. தெருவேடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுகாப்பு கட்டுவாங்க. முதல் காப்பு கட்டுதலை போலவே மறுகாப்பு கட்டுதலும் நடைபெறும்.
அதுக்கப்புறம் காளிவட்டம். இந்த காளிவட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஊர் எல்லையில் உள்ள தெய்வத்தை அதோடைய சக்தியை ஓலைக்குள்ளே அடக்கி அதை ஊருக்குள்ளே கொண்டு வரது. ஸோ பொதுவாக இந்த மாதிரி திருவிழாக்களில் உற்சவரான தெய்வம் வெளியே வந்துட்டா கோயில் நடையும் திறந்திருக்கும், மூலவரையும் தரிசிக்கலாம், உற்சவரையும் தரிசிக்கலாம். ஆனால் அந்த குளுந்தலாயம்மன் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் ஓலையில் தெய்வத்தை அடைச்சி ஊருக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லையில் உள்ள இருக்க அம்மனுடைய மூலவர் சன்னதியும் கோவிலும் நடை அடைக்கப்பட்டுரும். மீண்டும் திருவிழா முடிஞ்சு அம்மன் கோவிலுக்குள்ளே குடிபுகிறப்ப மட்டும்தான் கோவில் நடை திறக்கப்படும். ஸோ இந்த காளியுடைய சக்தியை ஓலைக்குள்ளே அடைக்கிறது தான் இந்த காளிவட்டம் நிகழ்வு. இதுக்கு கலை இறக்குதல்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய நடைமுறைகள் ஃபாலோ பண்ணப்படுது. அதுக்கப்புறம் சாமி ஊருக்குள்ளே வரும். ஊருக்குள்ளே வந்து முதல் நாள் சுத்த பூஜை அப்படின்ற விழா நடத்துவாங்க. அதாவது அம்மனுக்கு சைவமாக நடத்தக்கூடிய விழா, அதனால் சுத்த பூஜை. இந்த விழாவில் மாவிளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக குலதெய்வ வழிபாட்டிலையும் எல்லை தெய்வ வழிபாட்டிலையும் மாவிளக்கு பொங்கல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடுறதுனால இது மா பூஜை அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக நம்ம வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு காஃபி காரம்லாம் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறம் தான் பெரிய விருந்து வைப்போம். அந்த மாதிரி அம்மனுக்கு சைவமாக அன்னைக்கு வழிபாடு நடத்திட்டு மறுநாள் முக்கியமான நாள் குட்டி குடித்தல் அன்னைக்கு தான் பெரும் விருந்து படைக்கப்படும். அதுதான் அம்மன் கொடுத்த வாக்குப்படி செங்குளத்து கருப்பனுக்கு ஆட்டு உதிரத்தை கொடுக்க போகிற நாள். அன்னைக்கு செங்குளத்து கருப்பன் ரூபத்தில் இருக்க மருளாளி எத்தனை ஆடுகளை கொடுத்தாலும் அதோடைய உதிரத்தை பருகுவார். வெறும் ஆட்டை அப்படியே குடிச்சும் ரத்தத்தை குடிப்பார், வெள்ளி கிண்ணத்தில் பிடித்தும் அந்த ரத்தத்தை குடிப்பார். இந்த திருவிழாவிலேயே இந்த குட்டி குடித்தல் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. திருவிழாவின் 5வது நாள் மஞ்சள் நீராட்டு விழா. இது அம்மன் தன் ஊர் மக்களை பிரிந்து மீண்டும் எல்லைக்கு செல்ல போகிறதுனால சோகமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நடத்தக்கூடிய விழா. மஞ்சள் நீர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மன் குடிபுகுதல் நடைபெறும். மீண்டும் அம்மன் ஊர் மக்களை விட்டு பிரிஞ்சு தன் கோயிலே போய் குடியேறிடுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல திருவிழா நடக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாசி மாதம் வைக்கோல்கார திருவிழையும் பங்குனி மாதம் வண்டிக்கார திருவிழையும் நடக்குது. முன்னொரு காலத்துல இந்த 2 திருவிழாவும் ஒரே திருவிழாவும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப